ஆமா. ஹாய் செல்லம்ஸ். என்ன இங்க பாத்தீங்களா லைட் போட்டாச்சு. சூப்பரா. எல்லாம் கொஞ்சம் ஏறப்பட்டணும்ப்பா, இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது. எங்க நேத்துக்கு மட்டும் இறக்கி போட்டோம், திருப்பி வந்து இப்படியே போயிட்டு இருக்குது. எப்பதான் இந்த வேலன்குடியிலோட வேலை முடியும்னு தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயமான சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம தெருவுல வந்து ரோடு போட போறாங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்துருவோம். ஆமா, பார்க்கலாம் வாங்க. கிருத்திகை ஸ்பெஷல் வந்து முந்திரி, நல்ல திராட்சை நிறைய போட்டு, ஜவ்வரிசி, பாசி பருப்புலாம் போட்டு, நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் பாயசம். சூப்பரான ஒரு பாயசம். சரியா? பாயசம். அதுக்கப்புறம் புளிசோறு. இது காலையிலே பூஜை செஞ்ச உடனே வீடியோ எடுத்திருக்காங்க. இது நம்மளோட எபிசோட் புளிசோறு தான். அதை ஆட் பண்ணி கட்டு என்ன கட்டு கல்ல நிறைய இருந்துச்சுல்ல, லஞ்சு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு. ஓகே, அருமையான ஒரு தக்காளி சோறு. அந்த உருளைக்கிழங்கு பொரியல் காலையிலே இதை செஞ்சுட்டேன் வருஷக்குட்டிக்கு லஞ்சு கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சோறு. வாவ், க்ரீமியாக இருக்கே. திராட்சை எல்லாம் போட்டு, நம்ம இந்த முந்திரி திராட்சையில் வரும்ல, அந்த காஞ்ச திராட்சை தான் போட்டிருக்கேன். போட்டு தயிர் சோறு. நல்ல ஒரு செம்மையான ஒரு கீரை வடை. அப்படியே மொறுன்னு இருக்கும். ஹோட்டலில் சாப்பிடுவீங்கள்ல, அந்த டீ கடைகள்லாம் இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு கீரை வடை பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. என்ன எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான்வெஜ் விட வெஜ்ஜும் டேஸ்டா தான் இருக்கு. வெஜ் டேஸ்டடா? இனிமேல் வெஜ்ஜே செய்வா, இந்த மாதிரி வெரைட்டியா? வடை சாப்பிடு. வாவ், நல்லா கிறிஸ்பியா இருக்கு போல. வடை சூப்பரா விட்டுருக்காங்க அம்மா. என்ன வடைமா இது? கீரை வடை. கீரை வடைடா, கீரை வடை. ரோடு கடைகள்லாம் டீ கடையில இருக்கும் பாத்தியா, அந்த கீரை வடை செஞ்சிருக்காங்க. நிஜமான டேஸ்டா இருக்குமா. வாழைப்பூ வச்சு மாலையை சுட்டு கொடு. சுட்டு தரேன். இன்னைக்கு கீரை வடை, இன்னொரு நாள் வாழைப்பூ வடை. உங்க வீட்டுல கிருத்திகைக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. கிருத்திகை தினமா? ஆமாண்டா. என்னடா இப்படி கேக்குறமா? சாமியெல்லாம் கும்பிட்ட, கற்பூரம் எல்லாம் காட்டினேன். இருந்தாலும் இன்னைக்கு அமாவாசை கிருத்திகையா டவுட் ஆச்சு. ஓ, முருகர் கண்ணை குத்த போறாரு பாரு. முருகர் எல்லாம் கண்ணெல்லாம் குத்த மாட்டாரு. சரி ராஜா, நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருன்னா, கடைக்கு போயிட்டு வரும்போது. அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நேற்று வீடியோஸ் போட்டிருந்தோம், அதில் பாவம் பாதிக்கு மேலே வாய்ஸே கேட்கல. ஏன்னா காலையிலேருந்து அந்த மைக்கை வந்து நான் போட்டுக்கிட்டே இருந்ததால சார்ஜ் போயிடுச்சு பொழுது. அந்த கொஞ்சம் கேஎஃப்சியில் பேசி முடிச்சோடனே வெளியே வந்து பேசலாம் ஃப்ரீயாக, ஏன்னா அங்கே கசகசன்னு இருந்தது கொஞ்சம். சரி, வெளியே போயிட்டு நம்ம பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள மைக்கு வந்து சார்ஜ் போயிட்டு இருக்குது. அதையும் நான் கவனிக்காம எடிட் பண்ணி போட்டுருக்குதுன்னா புத்திசாலி, தரமசாலி. ஆமா கைஸ், நிஜமாலே நேற்று நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில இருந்தோம். குழப்பத்துல இருந்தோம். அது என்ன குழப்பம் நீங்க vlogல பாருங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு சம்பவம் ஆகிவிட்டது. பல்லாவரமே எங்களை தான் பல்லாவரமே எங்களை தான் பார்த்தது. எங்க மேல தப்பு இல்லனா அவங்க மேலதான் தப்பு. அவங்களே சாரி கேட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க சினிமாவுக்கு போறாங்களா, அந்த கார் புக் பண்ணி வந்திருக்காங்க. சினிமாவுக்கு போறவங்க கொஞ்சம் வேகமா போகும்போது டைம் ஆயிடுச்சு. பின்னாடி தட்டி, ஐ மீன் நாங்க ஒரு லெஃப்ட்ல போயிட்டு இருக்கோம். அவங்க டர்னிங்ல திரும்புறவங்க ஃபோர்ஸா இருந்து எங்க பின்னாடி இடிச்சிட்டாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தாண்டி நாங்க பண்ண போறோம். இடிச்ச பிறகு நான் திரும்பி பாக்குறேன், யாரா என்ன வந்து இடிச்சீங்க அப்படின்ட்டு. மனசாட்சி உள்ளவங்க, மனித நேயம் முக்கியவங்க நிறைய பேர் ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டு, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போலாமா இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, இறைவன் கருணை. நான் தான் சொல்றேன், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே நெஞ்சம் செந்தில் நகர் சேவகா. ஒரு ஃப்ளோல வரவே எனக்கே வந்துச்சு. எங்க நீ சொல்லு பூஜா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே நெஞ்சம் செந்தில் நகர் சேவகா சொல்வீங்களே, நீர் அணிவோர்க்கு மேவ வராதோ வினை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாலதான் சொல்றேன். கலங்கிடுமே நெஞ்சம் அப்படி சொல்லுவதானே நீ? இல்ல நான் மறந்துட்டா வராதா? வேணாம் போதும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீருக்கு மேவ வாராதே வினை. அம்மா கரெக்டா சொன்னான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த இதை பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னன்னா, குழந்தைங்க அவ்வளோ மெயின் ரோடுங்க, ஒருத்தர் வந்து பின்னாடி தட்டி குழந்தைங்க ரெண்டும் கீழே விழுந்து எழுந்து பின்னாடி எந்த வண்டியும் வராம பாதுகாப்பா அவங்க வீடு வந்து சேர்றாங்கன்னா எவ்வளோ பெரிய கருணை. சரிங்களா? அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ஜாக்கிரதையாவே போனாலும் பின்னாடி வரவும் முன்னாடி வரவும் ஜாக்கிரதையா வரணும்.
பார்த்து வரணும். அதுதான் சொல்ல, நடந்து போனாலுமே சிக்கல். இதுலலாம் இருந்து நம்ம காப்பாத்தி வரோம்னா ஏதோ ஒரு கருணை நம்ம மேல இருக்கிறதாலதான் இருக்கு. சொல்றேன், உங்களுக்கு நீங்களும் சேஃப்டியா போங்க வாங்க. எனக்கு இதுக்கு ரெண்டும் கமுக்கமா வருது, ஒண்ணும் தெரியாத மாதிரி. எனக்கு அப்புறமா சொல்லும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நான் வந்து சொன்னேன் ஜெய்கிட்ட, ஜெய் நம்ம வந்து வீட்டில் போய் டக்குன்னு சொல்ல வேண்டாம், பதறிடுவாங்க. அவனுக்கு வந்து லைட்டாக ரத்தம் வந்துச்சு, எனக்கு வந்து தேய்ச்சின்னு மட்டும் போயிடுச்சு. முட்டியில் வந்து அவனுக்கு லைட்டாக வீங்கி இருக்கு. ஜெய் சொல்ல வேணாம், வீட்டுக்கு போயிட்டு முதல்ல அவங்க வந்து கூல் பண்ணுவோம், கூல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம், அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டோம் கொஞ்ச நேரத்துல. நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், சொல்ல வேணாம்னு நான் தான் சொன்னேன். அப்புறம் வந்து சொல்லுமா ஏதோ ஒரு திருஷ்டிமா இதோட வீட்டுக்கு வந்து நல்லா கழுவிட்டு ஆயில் தேய்ச்சிட்டு சுத்தி போட்டு வால்னி அடிச்சோம். அது சரியா போயிடுச்சு. இப்ப வலிக்கல, அது சின்ன சிராய்ப்பு தான். ஆனா நாங்க அந்த அளவுக்கு விழுந்ததுல நான் சொல்றது அதான், பின்னாடி எதுவும் வண்டி வரல. நம்ம நல்ல நேரம் இருக்க போய் தான் என்ன சொல்றது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. 4-5 ப்ரோ வந்து வந்தாங்க, அது என்னை விட சின்னவங்களா பெரியவங்களான்னு தெரியல. வந்து என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படிலாம் கேட்டு அப்புறம் ஓரமா நிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த டிரைவரை வந்து உங்க மேலதான் தப்பு, எப்படி நீங்க அவங்களையும் நல்லா கேள்வி கேட்டாங்க. நாங்க ஏன்னா எங்களுக்கு பின்னாடி அவங்க வந்திருந்தாங்க போல, அதாவது அந்த காருக்கு பின்னாடி அவங்க வந்திருந்தாங்க போல எங்க ரோட்ல. இல்ல நான் பார்த்த டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு திட்டி. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த கால் வந்து இன்னமும் ஒரு பிளேட் வச்சு எடுத்து ஒரு 4 ஆபரேஷன் பண்ணியாச்சு. இந்த கால்ல பழைய கால் மாதிரி வரவே இல்ல அப்பாக்கு. தாங்கி தாங்கி தான் இன்னமும் நடக்கிறாரு, போறாரு வராரு. வந்து நம்ம பாடியில வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஆனதுதான். அது லைஃப் டைம் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா ரெக்கவர் பண்ற வழின்னு ஒண்ணு ஒரு சிலது இருக்கு. தான் கெட்டாலும் 2 உயிர் அப்பா காப்பாத்திருக்காரு. அப்பாவுக்கும் அடி, கூட வந்த நண்பருக்கும் சரியான அடி, பின்னாடி உட்கார்ந்த தம்பிக்கும் வயிறு கிழிஞ்சு ஆபரேஷன் பண்ணி அதெல்லாம் இப்ப நல்லா ஆயிட்டாங்க. ஆனாலுமே அந்த 2 உயிரை காப்பாத்தினாங்க. கொஞ்சம் நீங்க இவங்க போன வேகத்துக்கு பூஜா ஜெய் மேல கொண்டாந்து விட்டாங்களே, அந்த மாதிரி விட்டுருந்தான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ரோட்ல போனாலே நம்ம சேஃப்டியா போகணும் வரணும். அதுதான் நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம். யாரா இருந்தாலும் அடுத்த உயிரும் அதை விட ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப பார்த்து போங்க, ரொம்ப பார்த்து வாங்க. அதுவும் பைக்ல எல்லாம் போறவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா ஜாக்கிரதையா வரணும். ஏன்னா அந்தந்த ஒரு உயிரும் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். வழக்கம் போல நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்றோம். நிறைய பேர் வந்து அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல்லா நிறைய வேலைங்க, நான் இன்னும் ரிப்ளையே பண்ணல. கண்டிப்பா பண்ணிடுறேன். பணம் அனுப்பிடுங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு நாளைக்கு கூட உங்களுக்கு ரிப்ளை வந்துடும், பொருளும் வந்து சேர்ந்துடும். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பை.